வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? சீக்கிரம் இறந்துலான்னு பார்த்தா முடிய மாட்டேது. எப்படியும் 7:15 ஆகிடுது. பனி அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. இன்னும் ஒன்று ஏசி போடாமல் இருக்கலாம், ஃபேன் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு. வெளியே அந்த பனி ஆச்சா, இன்னும் நம்ம வீட்டுக்கு ஒரு பனி இருக்குல்ல, என்ன பனி வேலை அதான் விஷயம். இன்றைக்கி மார்னிங் நான் இறங்கிட்டேங்க. ஒன்றும் இல்லை, பச்சை அரிசி போட்டு சாதம் அது கொஞ்சம் இதுவாக பண்ணிவிட்டு டைகர் ரைஸ் புளி சாதம் பண்ணிட்டேன். ஒன்று முன்னெல்லாம் நம்ம சின்ன வயசில் நம்ம புளி சாதம்போது அது பெரிய ப்ராசஸாக இருக்கும், புளியை கரைக்கணும் அப்படின்னு. இப்போ எல்லாம் பவுடர் வந்துச்சு. இந்த ஆச்சி போட்டால் வேலை சீக்கிரம் ஆச்சின்னு ஆகிடும். அதான் ஆச்சி பவுடர் போட்டு நம்ம இது இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்க்கடலை, இது கொஞ்சம் ரிச்சான புளியாக வரும். எப்படின்னா கொஞ்சம் முந்திரி, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாம் தனியாக நம்ம போட்டால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நான் எப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டு பண்ணுவேன், நல்லாயிருக்கும்னு. கருவேப்பிலை தூவிட்டு சூப்பராகிடும். ஓகேங்களா? இன்றைக்கி மார்னிங் டைகர் ரைஸில் முடிஞ்சுதான். அப்புறம் சில விஷயம் சொல்லிடுறேன். படிச்சிருந்தான் தெரியுமே, ஒரு குற்றவாளி வந்து ஜட்ஜு கேட்குறாரு. அவனை வந்து தூக்கு போட போகிறாங்க. அப்போ வந்து அவனுக்கு கேட்குறாரு, உனக்கு தூக்கு போட போகிறது உன் கடைசி ஆசை என்ன அப்படின்றாங்க. அதுக்கு அந்த ஜட்ஜு, அந்த குற்றவாளி என்ன சொல்கிறான்னா, கடைசி ஆசைன்னா எப்படியாவது குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க, அது எனக்கு போதும்தான். உண்மையிலே அப்படி தாங்க இருக்குது இப்போ நாட்டு நிலைமை. காரணம், இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்களேன், இந்த எங்கே தெரியுமா, விக்கிரவாண்டியில் ஒரு குழந்தை ஒன்று ட்ரைனேஜ் இதில் விழுந்துச்சு. அந்த ஸ்கூலில் ட்ரைனேஜில் விழுந்துச்சு. அந்த விழுந்தது வந்து 2 மணிக்கு அந்த சம்பவம் நடந்தது. ஆனால் 3:30 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கே தெரியுது. அந்த ஸ்கூல்லேருந்து, அந்த செயின்ட் மேரிஸ் அப்படின்னு அந்த ஸ்கூல் பேர், அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 100 மீட்டருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போல் நேராக எடுத்துன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிவிக்கிறாங்க. இது என்ன விஷயம்னு கேட்டால், அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அந்த குழந்தை ட்ரெஸ்ஸு நனையவே இல்லையா, அது எப்படி விழுந்தது அப்படின்னு. அதுக்கான பதில் இன்னும் தெரியல, அது என்கொயரியில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணுங்க. ரொம்ப பாவம், நம்ம நம்பி அனுப்புகிறோம். அதே இன்னொன்று, இந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் திருவாரூரில் ஏறி இருக்கார். அவர் ஒரு ஆர்பிஎஃப் வந்து கம்பார்ட்மெண்ட் கதவை திறன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஸ்பெஷல் வண்டி, மாற்றுத்திறனுக்கே இருக்கிற வண்டி. அவர் திறக்க கொஞ்சம் லேட்டானோடனே அடுத்த ஸ்டேஷன் விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஷனு யாரோ ஒருத்தர் இறங்கும்போது அந்த வழியாக இறங்கியிருக்காங்க. உடனே இந்த போலீஸும் அவர் கூட 3 பேரும் போய்ட்டு அந்த மாற்றுத்திறனை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. இவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, வேலையை விட்டு எடுத்துடணும். அப்போ தான் எல்லாம் திரும்பணும். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் அவர் 2ஆம் மாதம் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்டிக்கணுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான். ஓகே.